நரகாசுரன் பண்டிகைன்னு சொல்லிட்டு ஆடி 1ஆம் தேதி இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஆடி மாசம் இந்த தேங்காய் சுடுற பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா சேலம் சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய நாமக்கல், கரூர், ஈரோடு, தருமபுரி இன்னும் சில பல ஊர்கள்லயே இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா காவேரி, அமராவதி ஆத்தோரமா இருக்கக்கூடியவங்க இந்த பண்டிகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. தேங்காயில இருக்கக்கூடிய கண்ணை ஓட்ட போட்டு அதுல இருக்க தண்ணி எடுத்துட்டு வெல்லம், பச்சரிசி, அவுல், பொட்டுக்கடலை, வறுத்த பச்சை பயிறு, இது கூடவே கொஞ்சமா ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு அந்த தேங்காய்க்குள்ள போட்டுருவாங்க. தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா கூசா இருக்கக்கூடிய ஒரு குச்சி அதுல வச்சு சொறி விடுவாங்க. அதுக்கப்புறமா அதை சுட்டு எடுப்பாங்க. இந்த பண்டிகையை முக்கியமா கொண்டாடுறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஆடி 1ல இருந்து ஆடி 18 வரைக்கும் மகாபாரத போர் நடந்துச்சு. மகாபாரத போர் யுத்தம் தொடங்கத்துக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த தேங்காவை இது போல பண்ணி உடைச்சாங்க. இந்த தேங்காயில சொருகக்கூடிய குச்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த சேலம் சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். அதனாலேயே அந்த ஊர் மக்கள் இந்த பாரம்பரியமான இந்த பண்டிகையை தொடர்ந்து கொண்டாடிட்டு வராங்க வருஷம். இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல உடைச்சு எடுப்பாங்க.